6 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மருந்து சேமிப்பு கிடங்கினையும் 8 கோடி மதிப்பில் நவீன பகுப்பாய்வு உணவு பரிசோதனை இயந்திரங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 6 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மருந்து சேமிப்பு கிடங்கினை திறந்து வைத்து 8 கோடி மதிப்பில் நவீன பகுப்பாய்வு உணவு பரிசோதனை இயந்திரங்களையும் நான்குநேரி வட்டம் கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் 1.47 கோடி மதிப்பில் புதிய 6 வகுப்பறை கட்டிடத்தினையும் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 6 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் மருந்துகள் சேமிப்பு கிடங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும், மாவட்ட சுகாதார அலுவலகம் அருகிலுள்ள உணவு பகுப்பாய்வு அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருந்துகள் சேமிப்பு கிடங்கு சட்டக்கல்லூரி அருகில் உள்ளது. இக்கிடங்கில் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால் அதிக அளவு மருந்துகள் சேமிப்பு வைப்பதற்காக கூடுதல் மருந்துகள் சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்காக உத்தரவிட்டதன் அடிப்படையில் 6 கோடி மதிப்பில் கீழ்த்தளம் 8000 சதுரடி, மேல்தளம் 8000 சதுரடி என மொத்தம் 16,000 சதுரடி பரப்பளவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் மருந்துகள் சேமிப்பு கிடங்கு இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான மருந்துகள் இக்கிடங்குகளில் போதுமான அளவில் சேமித்து வைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 2024ஆம் ஆண்டில் சட்டசபையில் தெரிவிக்கப்பட்டபடி பாளையங்கோட்டை உணவு பகுப்பாய்வகத்தில் 8 கோடி செலவில் 3 உபகரணங்கள் வாங்கப்பட்டு இன்றைய தினம் உணவு பரிசோதனை பகுப்பாய்வு இயந்திரங்களின் செயல்பாட்டினை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் 1.47 கோடி மதிப்பில் 453.92 சதுர மீட்டர் தரைத்தளம் முதல் தளத்துடன் கூடிய 6 வகுப்பறை கட்டிடத்தினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபியார் மனோகரன் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் இணை இயக்குநர் மருத்துவர் லதா, மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் விஜயச்சந்திரன், உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் புஷ்பராஜ், மாநகராட்சி கவுன்சிலர் சர்மிளா கமாலுதீன், உணவு பகுப்பாய்வாளர் அலெக்ஸ், நுண்ணறியாளர் சௌமியா, மதுநிலை பகுப்பாய்வாளர்கள் சங்கரி, உதயகுமார், மருந்து விநியோக அலுவலர் தாமோதரன், ஆண்டோ பிரின்சில்லா ராயன், ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள், ஆய்வக பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். எனது பெயர் எஸ் அலெக்ஸ். பாளையங்கோட்டை உணவு பகுப்பாய்வு கூடத்தில் உணவு பகுப்பாய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டபடி ரூபாய் 8 கோடி செலவில் 3 உபகரணங்கள், அதிநவீன 3 உபகரணங்கள் உணவு பகுப்பாய்வு கூடம் பாளையங்கோட்டையில் நிறுவப்பட்டுள்ளது. அவை ICP-MS, GC-MSMS, LC-MS. இந்த உபகரணங்களின் மூலமாக மிக துல்லியமாக PPT, அதாவது நானோ அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவுகள், கால்நடை மருந்துகளின் எச்சங்கள் மற்றும் ஹெவி மெட்டல்ஸ் போன்றவற்றை மிக துல்லியமாக ஆய்வு செய்து அறிக்கைகளை வழங்கி வருகின்றோம். இதன் மூலமாக சேஃப் ஃபுட், அதாவது பாதுகாப்பான உணவுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுடைய உணவுப் பொருட்களை ஆய்வு செய்து கொள்ளலாம். மதுரைக்கு தென்புறத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொதுவாக இந்த உணவு பகுப்பாய்வு தான் உள்ளது. இந்த உணவு பகுப்பாய்வானது NABL தரை சான்றிதழ் பெற்றுள்ளது. ஆகவே இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இந்த ஆய்வகத்தின் மூலமாக நடமாடும் உணவு பகுப்பாய்வு கூடம் தென் மாவட்டங்கள் 5 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு பகுப்பாய்வினை செய்து அறிக்கைகள் வழங்கி வருகிறது. மேலும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாகவும் செய்து வருகின்றோம். ஆகவே இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 8 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள இந்த உபகரணங்கள் இன்றைய தினம்
துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதனை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், கவுன்சிலர் ஆகியோர், மக்கள் பிரதிநிதிகள் மேலும் அனைவரும் கலந்து கொண்டு பாளையங்கோட்டை உணவு பகுப்பாய்வு கூடத்தில் அதனை துவக்கி வைத்துள்ளார்கள். உணவு பகுப்பாய்வு செய்து அறிக்கை வழங்குவதோடு எங்களுடைய பணி முடிந்து விடுகிறது. மற்றபடி மாவட்ட நியமன அலுவலரால் அதற்கு அடுத்தபடியாக வழக்கு தொடர்தல் மற்றும் ஃபைன் வாங்குவது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் அவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடைய இறுதி உத்தரவு வழங்கக்கூடிய அதிகாரியாக உணவு பாதுகாப்பு துறையினுடைய ஆணையர் அவர்கள் உள்ளார்கள்.